வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கட்சியும் மேலே இருக்கக்கூடிய கட்சியும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. கெட் அவுட்டுன்னு சொல்லி திமுக போடுறோம். அதே கெட் அவுட்டை நீங்களும் போடுறீங்க. அப்போ திமுகவுடைய ஊதுகுழல் தான் விஜய் அவர்களுடைய கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கைக்குரிய நபராக விஜய் வந்து புரட்சியாளர் சேகுவாரால சும்மா அப்படி பேசினாதான் வெறியா வரும். இல்ல நான் சொல்லல, மோடிக்காக வேலை பார்த்தவர் அவர் சொல்றாரு சார், நான் சொல்லல சார். உங்களுக்கு விஜய் பிடிக்குதுன்னா அது உங்களோட, என் மேல திணிக்காதீங்க. பிரசாந்த் கிஷோர் யாரு? மோடியை ஜெயிக்க வச்சது. ஏதாவது சொல்ற போது விஜய் பத்தி பேசுறது ஒரு நரேட்டிவும் பாஜகவும் பேசவே மாட்டேங்குது. என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அது சீரியஸான விஷயம் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் கமிட்டட். நீங்க அதை புட்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து விஜய் வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் வச்சிருக்கீங்க. அந்த ஸ்கூல்ல வந்து ஹிந்தி தினம், ஹிந்தி வாரமே கொண்டாடுவீங்க. படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் தான் அரசு பள்ளியில் போய் நான் சேர்க்குறேன். 3வது மொழி எங்கே போய் நான் படிக்க வைப்பேன்? அறிவிற்கவன் யாராவது இப்படி பேசுவானா? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கொள்கை என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரீங்க? எப்படி கட்டாயப்படுத்தி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் படிக்கணும், ஹிந்தி தான் வந்து படிக்கணும், மும்மொழி கொள்கை தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க மறைமுகமா தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தி தான் படிக்கணும்னு ஒரு இடம் நீங்க காட்டணும். முரசொலி படிச்சுட்டு வந்தாலும் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், எங்க இருக்குது ஹிந்தி தான் படிக்கணும்னு? அரசு பள்ளியில படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரும் வந்து பாஜக அலுவலகம் முன்னாடி வந்து நின்று எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும், ஹிந்தி வேணும், பிரெஞ்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்களா? அண்ணாமலைட்ட வந்து கேட்டாங்களா? யாருமே கேட்கலையே. இது மாதிரி ஒரு அறிவுக்கு போகாத கேள்வியை என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன். இப்ப வேணான்னு உங்ககிட்ட வந்தோம்னா டாஸ்மார்க் வேணாம் 1000 பேர் கேட்டிருக்கான். டாஸ்மார்க் எவன் கேட்டான்? என்னங்க கேள்வி இது? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓகே ப்ரோ, நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டாபிக் வந்து நேற்று விஜயினுடைய 2வது ஆண்டு துவக்க விழா, கட்சியினுடைய துவக்க விழா நடந்தது. எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கட்சியும் மேலே இருக்கக்கூடிய கட்சியும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி மக்கள் வந்து நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எல்கேஜி யூகேஜி சண்டைங்கிறாரு. அப்போ நடுவில் வந்து டிவிக்கு சொல்லி ட்விட்டு போட்டவங்களாம் ஃப்ரீ கேஜி பசங்களா? தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து விட்டுட்டு இவங்க 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நானும் அதுதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் திமுக தானே இப்போ வந்து இல்லாத கற்பனையான பிரச்சனைகள் இருப்பது போன்று காட்டி இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்பி கொண்டிருக்கு. கெட் அவுட்டுன்னு சொல்லி திமுக போடுது. அதே கெட் அவுட்டை நீங்களும் போடுறீங்க. சொந்தமாகவே யோசிக்க மாட்டீங்களா? இப்போ திமுகவுடைய ஊதுகுழல் தான் விஜய் அவர்களுடைய கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் இந்த முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. முதல்ல அதுக்கு அவர் பதில் சொல்ல சொல்லுங்கள் சார். முதல்ல ப்ரெஸ்ஸு அட்டன் பண்ண சொல்லுங்கள், வெளில வந்து பேச சொல்லுங்கள். இன்குபேட்டரில் இருக்கிற கோழி குஞ்சு மாதிரி ப்ரொடெக்டட் சர்க்கம்ஸ்டான்சஸில் இருந்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வீக வகுப்பாளர், இந்த பக்கம் ஒரு வீக வகுப்பாளர் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு கலை அரசியலுக்கு வாங்க. சட்டையில் காலரில் கொஞ்சம் அழுக்கு படட்டும், வேர்வை வெளில வரட்டும். அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஆப்பிள் மாதிரியே மெயின்டைன் பண்ணக்கூடாது. இது வந்து சினிமா இல்லை. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, வராதவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. ஏன் இவ்வளோ பயமா, எரிச்சல் ஏன் இவ்வளோ அதிகமாகுது? ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதில் எரிச்சல் என்ன இருக்குது சொல்லு. நீங்கள் கேட்டீங்க, நம்ம சொல்லும்போது கூட கெட் அவுட்டுன்னு சொல்லி திமுக ஆரம்பிச்சது, அதனால இவரும் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நீங்கள் திமுகவுடைய ஊதுகுழலாக தானே இருக்காங்க. இல்லை, திமுகவுடைய எதிராக தான் நான் வந்து என்னுடைய கட்சியை தொடங்கி. நீங்க ஒரு பத்திரிகையாளருங்க. திமுகவுடைய எந்த கொள்கையில விஜய் கட்சி மாறுபடுது அது சொல்லுங்க சார். திமுகவுடைய இந்த கொள்கையும் விஜயோடைய இந்த கொள்கையும் மாறுபடுது. ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டனால நீங்க இந்த வாதத்தை முன்வைக்கிறீங்களா? என்ன இல்லை, ஒன்றிய அரசுன்னு திமுகவுடைய லேபர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டீங்க பிரதர். ஒரு ஃபேக்ட்ரியில் ப்ளூ கலரில் யூனிஃபார்ம், அந்த முதலாளி வந்து என்ன பண்ணுறாரு, எப்பா ப்ளூ கலரில் யூனிஃபார்ம் வச்சுருக்கீங்கப்பா,
4லேருந்து எல்லோ கலரில் மாற்றுறேன்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாருமே அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரி எம்ப்ளாயிஸ் எல்லாமே மஞ்சள் கலர் யூனிஃபார்மில் வந்துடுவாங்க. அது மாதிரி திமுக வந்துச்சு. நீங்கள் ஊடகங்கள் நீங்கள்லாம் உட்பட எல்லாம் மத்திய அரசு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. திமுகலேருந்து வந்தாங்க, ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் ஒரு செகண்டில் எல்லாரும் ஒன்றிய அரசுன்னு மாற்றிட்டீங்க. மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திமுக சொன்னோடனே ஒன்றிய அரசுன்னு மாற்றிட்டீங்க. அப்போ அவங்க தான் முதலாளி அவங்களுக்கு. இல்ல ஒன்றிய அரசுன்னு எல்லாருமே எல்லாம் சொல்லல. நீங்கள் எம்ப்ளாயியா இல்லையா தெரிஞ்சுப்போம். நான் வந்து இல்ல நான் எம்ப்ளாயா தான் இருக்கேன். நான் வந்து திமுகவுக்கு எம்ப்ளாயான்னு கேட்டேன். இல்ல அதுதான் சொல்றேன். நான் இப்போ விஜய் வந்து அப்போ திமுகவோட எம்ப்ளாயான்னு ஒரு கேள்வி. சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? திடீர்னு ஒரு நாள் யாரும் மாற மாட்டாங்க. மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒன்றிய அரசுன்னு மாறுறாங்க. எல்லா ஊடகங்களும் மாறிடுச்சு. இல்ல எல்லா ஊடகம்னு சொல்றீங்க, எல்லா ஊடகங்கள்லாம் அப்படி சொல்றது இல்ல. ஒரு சில திமுக சார்ந்திருக்க ஊடகங்கள் அப்படி சொல்லுது. ஊடகவியாளர் சில பேர் அப்படி பயன்படுத்துறாங்களே தவிர எல்லாருமே எல்லாம் அப்படி சொல்ல நீங்க பயன்படுத்தல. மத்திய அரசு குரூப்பா ஒன்றிய அரசு குரூப்பா? இல்ல நாங்க என்ன மக்களுக்கு நீங்க என்ன புரியுமோ, சொல்லுவீங்க? இல்ல மக்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். மக்களுக்கு மத்திய அரசுன்னு சொன்னாதாங்க புரியும். ஒன்றிய அரசுன்னு புதுசா நீங்க காயின் பண்ணீங்க அந்த வேர்டை. காலாகாலமா 60-70 வருஷமா நாங்க மத்திய அரசு தான் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். நீங்க தான் புதுசா சொன்னீங்க. மக்களுக்கு புரியும்னா மத்திய அரசு தான். இப்ப விஜய் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்றாருன்னா இது ஒரு ஆடட் பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா, திமுகவினுடைய கொள்கை எதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாத்துலேயும் விஜயும் பேசுகிறார். விஜய் வந்து இது வரைக்கும் மக்கள் அரசியலில் காலரில் அழுக்கப்பட்டு மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கி எங்களுடைய வலி வேதனை வேர்வை நாங்கள் படுகிற துன்பம் இவற்றையெல்லாம் பார்க்கல. நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்கிறதையும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவருமே ஒரு வியூக வகுப்பாளர் தான். இவங்க சொல்கிறதையும் கேட்டு நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜனங்களை பாருங்க. இவர் திமுகவோட ஒரு படி மேலே போயிட்டார். திமுகவது அவர்கிட்ட அட்வைஸ் தான் கேட்டாங்க. இவர் மேடையிலே பக்கத்தில் வச்சுட்டு வியூக வகுப்பாளரை வைத்துக்கொண்டே அரசியலை நான் முன்னெடுப்பேன் அப்படிங்கிறது ஓப்பனாகவே வெளிப்படுத்து. இல்ல பண்ணையார் கட்சி மாதிரி நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லும் போதே அவர் திமுக சார்ந்திருக்கக்கூடிய நபரா இல்ல அப்படிங்கிறது புரியுது இல்ல. அப்ப திமுக பண்ணையார் கட்சியா? அவர் மறைமுகமா அதைத்தானே சொல்ல வராரு. இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை அவர் அப்படித்தானே மறைமுகமா விமர்சி. ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி திகாவை தான் பண்ணையார் கட்சின்னுவாங்க. திமுகவை பண்ணையார் கட்சின்றது புது வார்த்தையா இருக்கு. இல்ல திமுகவையோ இங்க இருக்கக்கூடிய கட்சிகளையோ அவர் சொல்லல பண்ணையார் கட்சின்னு சொல்லி. தெரியலங்க. ஏங்க அவர் பேசுறது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கலாம் என்னால பார்க்க முடியாது பிரதர். ஏதோ நீங்க கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். பாசிசம்ங்கிறாரு, அதுக்கெல்லாம் பாயாசம் பாசிசம். நான் என்ன சொல்றேங்க, இந்த பண்ணையார் பாசிசத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, அதுவாக சொல்லுங்க ப்ரோ. என்ன நீங்க ப்ரோன்னு அவரு ஆக்சுவலா அது யார் சொன்னது? முதல்ல சீமான் சொன்னாரா விஜய் சொன்னாரா? ஏன்னா நான் பார்த்தது வந்து இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு சீமான் சொன்னதான். அது ட்ரெண்ட் ஆச்சு. பட் விஜய் நிறைய இடங்கள்ல வந்து ப்ரோங்கிற வார்த்தையை அந்த விழா மேடைகள்ல விஜய் சொல்லி திருப்பி சீமான் சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் சொல்றாரு. முதல்ல விஜய் தான் பேசினாரா? இல்ல ஜெனரல் டேர்மா அவர் யூஸ் பண்றாரு அந்த வேர்டை. அதை வந்து அவர் கிண்டல் பண்ற விதமா அது விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கணும்னு சொல்லி அவர் ராங் ப்ரோன்னுலாம் சொல்லி சீமான் சொன்னார். நீங்க சொல்லுங்க ப்ரோ. என்ன கேள்வி? என்ன பாசிசம் பாயாசம்லாம் விமர்சனம் பண்றாருல, அதுக்கு உங்களோட பதில் என்ன? யாரை விமர்சனம் பண்றாரு? பாசிசம் திமுக சொல்றாரு, பாஜக தான் சொல்றாரு. ஏங்க யாராவது பிஜேபி பார்த்து பாசிசம்னு சொல்லுவாங்களா? அறிவு இருக்கிறவங்க யாராவது பிஜேபி பார்த்து பாசிசம்னு சொல்லுவாங்களா? திமுகவை சொல்லுவாங்க. அவன் தான் ஒரு ட்விட்டு போட்டாங்கன்னா தூக்கி குண்டாஸில் வைக்கிறான். திமுக தான் வந்து சாதாரணமாக ஒரு அமித்ஷா வராரு, அதில் ஒரு பேனர் வைக்கிறது கூட ஒரு கட்சி அலோவ் பண்ணுறதில்ல. மக்கள் எங்கள் கேப்பர் மலையில் கடலூர் மக்கள் போராடுறாங்க, அவங்க மேலே போய் வழக்கு போடுறீங்க. இருவேல்பட்டில் பொன்முடி அவர்கள் சட்டையில் 2 சொட்டு சேறு பட்டதுக்கு அந்த ஊரையே நாசம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் தான் பாசிசம். பாஜக எங்க அந்த மாதிரி பண்ணுது? பாஜக மக்களாட்சி. அப்ப நீங்க பாயசமா? பாசிசம் இல்ல, அப்ப நீங்க பாயசமா? ஏங்க நான் என்ன சொல்றேங்க, வேலை வெட்டி இல்லாம வாய் ஃப்ரீயா இருக்குன்னு யாராவது ஏதாவது பேசிடுவாரு. இல்ல தமிழ்நாட்டுல உங்களுக்கு தான் வாய் ஃப்ரீயா இருக்குன்னு ஏதாவது வெட்டித்தனமா கேள்வி கேட்க கூடாது. இல்ல வெட்டித்தனமா இல்ல, முக்கியமான ஒரு கட்சி அறிவுக்கு ஒவ்வாத ஒரு கேள்வி பிரதர். சீரியஸா சொல்றேன், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா கேள்வி கேளுங்க. நீங்க வந்து ஒரு நடிகர் பாயாசம் பாயாதுன்னு ஏதோ கேட்குறாரு, பாசிசம்னு உங்களை சொன்னாரான்னு கேட்குறீங்க. பாசிசம்னு எங்களை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அறிவு இருக்கிறவங்க யாரும் பிஜேபியை பார்த்து பாசிசம்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் பாயாசம் அப்புறம்னா இவ்வளோ அறிவாக பேசினா நான் எங்கே? இல்ல தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை ரொம்ப வெறும் நடிகர்னு சொல்லிட்டு போறீங்க. தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கைக்குரிய நபராக விஜய் வந்து புரட்சியாளர் சேகுவாரால சும்மா ஏதாவது இப்படி பேசினாதான் வெறியா வரும். இல்ல நான் சொல்லல, மோடிக்காக வேலை பார்த்தவர் அவர் சொல்றாரு சார், நான் சொல்லல சார். ஹலோ, யார் வேணா சொல்லட்டுங்க. விஜய் யாரு? அட் பிரசன்ட் விஜய் யாருங்க? நடிகர். தமிழக அப்புறம் நடிகர் தானேங்க. அப்புறம் நடிகர்னு சொல்றீங்க. அவர் ஒரு பெரிய புரட்சி போராளி,
அவர் சேகுவார் அவர் நாட்டையே வந்து புரட்சி நடத்தி காப்பாத்திட்டாரு. அவரை பார்த்து நீங்க நடிகர்ன்றீங்கன்ற மாதிரி கேக்குறீங்க. அவர் நடிகர் தானேங்க. எனக்கு புரியல, எப்படி இப்படிலாம் பேசுறீங்க? இது வரைக்கும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தடவை கூட மக்களை வந்து நேரடியா ஒரு ஜனங்களை தொட்டு கூட பேசுனது கிடையாது. நீங்களாம் சேர்ந்து பில்டப் பண்றீங்க, ஒரு டிராமா பண்றீங்க, சினிமாவில் பார்க்குற மாதிரி நீங்க வந்து ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்துறீங்க. நீங்க ஊடகங்கள்லாம் சேர்ந்து அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சரி ஓகே 4 பேர் பார்க்குறாங்க, டிஆர்பி வருது, நீங்களாம் போய் கவர் பண்றீங்க. அரசியல்னு என்ன நடந்திருக்கு? எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு, எப்படி வந்தாரு? எம்ஜிஆர் அரசியல் இருந்தார், இவரோட பல மடங்கு உச்சபட்ச நடிகர். இவர் மாதிரி அரசியல் பண்ணாரா? மக்களை வந்து பார்ப்பாரு, கட்டி பிடிப்பாரு, மக்களோட மக்களா இருப்பாரு, ரிக்ஷாக்காரன்ட்ட போய் ரிக்ஷா கொடுத்து கொஞ்சம் தூரம் இழுப்பாரு. என்ன பேசுறீங்க நீங்க? லீடர்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு விஜய் பிடிக்குதுன்னா அது உங்களோட, என் மேல திணிக்காதீங்க, புரியுதுங்களா? இல்ல எனக்கு பிடிக்கிறது பிடிக்காத இருக்கட்டும் சார். பிரசாந்த் கிஷோருக்கு பிடிக்குது, ஏங்க யாருங்க வந்து விரும்புறாங்கன்னு அவர் சொல்றாரு. பிரசாந்த் கிஷோர் யாரு? மோடியை ஜெயிக்க வச்சவரு. ஏதாவது சொல்ற போறேங்க. ஸ்டாலினை ஜெயிக்க வச்சவரு. ஏதாவது சொல்ற போறேங்க. 2026 விஜய் ஜெயிக்க வைக்க போறாராம். இப்ப பராசுரன் சொல்லி சீனியர் கவுன்சில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பராசுரன் ஆபீஸ்ல ஒருத்தர் ஜூனியரா இருந்தாரு, 1 வருஷம் 1.5 வருஷம் ஜூனியரா இருந்தாருன்னு வைங்களேன். நீங்க போய் நம்பி அவர்கிட்ட கேஸ் கொடுப்பீங்க. சார் அவர் பராசுரன் ஆபீஸ்ல ஜூனியரா இருந்தாரு சார், 6 மாசம் 1 வருஷம் ஜூனியரா இருந்தாரு சார் அப்படின்னு. பராசுரன் ஆபீஸ்ல வேலை செஞ்சது அந்த ஜூனியரோட பெருமை. நரேந்திர மோடி அவர்கள்ட்ட வேலை செஞ்சது பிரசாந்த் கிஷோரோட பெருமை. புரியுதா? பிரசாந்த் கிஷோரால நரேந்திர மோடி அவர்களுக்கு பெருமை கிடையாது. இவரை ஜெயிக்க வைக்கல. பிரசாந்த் கிஷோர் போனதுக்கு அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிக்கலையா? நரேந்திர மோடி அவர்கள் கூட இருக்கு சார், மோடி கூட இருந்தார் சார் அப்படின்னு ஸ்டாலின் ஓடி போய் 380 கோடி கொடுத்து, சார் மோடி கூடலாம் இருந்திருக்கீங்க, எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஸ்டாலினை ஜெயிக்க வச்சாரு. சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப மோடிக்கு பிரசாந்த் கிஷோரே தேவைப்பட்டிருக்க மாட்டார்ல, அப்புறம் எதுக்காக வந்து தேவையில்ல. பிரசாந்த் கிஷோர் இல்லைன்னா ஒரு கிஷாந்த் கிஷோர். எங்களுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. என் ஆஃபீஸ் இருக்கு, என்னோட ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு அசோசியேட்ஸ் இருக்கு. அஸ்வத்தாமன் அசோசியேட்ஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அஸ்வத்தாமன் தான் பிராண்டு. என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ற எல்லாருமே இது கிடையாது. இவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க வச்சு நான் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறேன். அதான் நடந்திருக்குது. அப்புறம் சரி, ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருக்காருல்ல, உங்க வாதப்படியே நான் வரேன். ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருக்காருல்ல, இந்த முறை விஜய்க்காக நான் வந்து ஃப்ரெண்டா வெல்விஷரா நான் வந்து வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ சீரியஸா ஒரு 15 நிமிஷம் கேள்வி கேட்கறதே முதல்ல அறிவுக்கு ஒவ்வாத செயல். அதுலயுமே இளைஞர்கள் பாக்குறாங்க சார், யாருன்னா இளைஞர்கள் பாக்குறாங்க, ஐயோ பிரதர், இளம் பெண்கள் பாக்குறாங்க. ஐயோ இங்க பாருங்களேன், நீங்க வந்து ஒரு தலைவரை வந்து இவ்வளவு உதாசீனப்படுத்துறது சரியா இருக்குமான்னு தெரியல எனக்கு. பாஜக மாநில செயலாளர் உதாசீனப்படுத்துறீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு நரேட்டிவ் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. விஜய் வந்து தலைவராக்கணும், விஜய் வந்து இளைஞர்கள் மத்தியில அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி நீங்க புட்டப் பண்ணணும் அப்படின்னா அதை வேற எங்கேயா வச்சுக்கோங்க. இதுக்கு நாள் இல்ல. இல்ல விஜய் பத்தி பேசுனாவே ஒரு நரேட்டிவ், விஜய் பத்தி பேசுனாவே ஒரு நரேட்டிவும் பாஜகவும் பேசவே மாட்டேங்குது. என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவ்வளவு சீரியஸான விஷயம் இல்ல. உங்களுக்கு அது சீரியஸான விஷயம் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் கமிட்டட். நீங்க அதை புட்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நாள் இல்லங்கிறேன். ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படணும் நான் கேக்குறேன். ஏன் வந்து பாஜக இவ்வளவு உணர்ச்சி வசப்படணும்? நேத்து அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் மும்மொழி கொள்கை படிப்பாங்களாம், மக்கள் வந்து 2 மொழி கொள்கை படிப்பாங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க எதை நீங்க வந்து வெளியில பேசுறீங்களோ அதை பின்பற்றுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுலவே தப்பு இருக்கு. புரியல. நீங்க வந்து விஜய் வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் வச்சிருப்பீங்க. அந்த ஸ்கூல்ல வந்து ஹிந்தி தினம், ஹிந்தி வாரமே கொண்டாடுவீங்க. அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் ஹிந்தி பேசுவாங்க. அதை வச்சு அந்த ஸ்கூலை ப்ரமோட் பண்ணுவீங்க. உங்கள் பையன் வந்து லண்டனில் படிப்பார். ஆனால் ஏழை வீட்டு குழந்தைங்க மட்டும், அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் 3ஆவதாக ஒரு மொழி படிக்கிற வாய்ப்பை தடுக்கணும்னு நினைப்பீங்க. இதை கேட்கக்கூடாதா? இல்லை, அதான் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு நேற்று அந்த நிகழ்ச்சியில். அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் அவங்கவுங்க படிச்சுக்க போகிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரா? இதுக்கு நான் பதில் சொல்லுவா? நீங்கள் கொஞ்சம் வருத்தம் தான் படுவீங்க. பட் அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட முடியாது. நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குற ஒரு நடிகர். உங்கள் பையனை நீங்கள் விருப்பப்படுற எல்லா மொழியும் படிக்க வைக்க முடியும். நான் வந்து ஒரு கட்டிட தொழிலாளின்னு வச்சுக்கோங்க. என்னுடைய பையனை படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் தான் அரசு பள்ளியில் போய் நான் சேர்க்குறேன். 3வது மொழி எங்கே போய் நான் படிக்க வைப்பேன்? அறிவு இருக்கவன் யாராவது இப்படி பேசுவானா? சொல்லுங்க. அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறவன் எதுக்கு படிக்க வைக்கிறான்? எனக்கு வசதி இல்லை, எனக்கு கட்டட தொழிலாளி, ஒரு நாளைக்கு 800 ரூபாய் எனக்கு கூலி. போய் டியூஷன் சேர்த்து ஹிந்தி படிக்க வைக்க முடியுமா? டியூஷன் சேர்த்து தெலுங்கு படிக்க வைக்க முடியுமா? மலையாளம் படிக்க வைக்க முடியுமா?
மூன்றாவதாக ஒரு மொழி. நான் மட்டும் ஏன் போய் தனியா போய் டியூஷன்ல சேர்க்கணும்? உன் பிள்ளை மட்டும் ஸ்கூல்ல படிக்கிறான், ஏன் என் ஸ்கூல்ல அது இருக்கக்கூடாது? இது நியாயமான கேள்வியா இல்லையா? இந்த கேள்வி எப்ப நீங்க யோசிக்க போறீங்க? சார் அவர் ஒரு பெரிய தலைவர் சார், இவர் பெரிய இது சார். உங்களுடைய புட்டப், நீங்க எதுல புட்டப் ஆகி கமிட் ஆயிருக்கீங்களோ அதை பேசுறதுக்கு, அதை கருத்து திணிப்பு பண்றதுக்கு வருது இல்ல வாய். மக்களுக்கு எப்ப யோசிக்க போறீங்க? இல்ல மக்களுக்கு எப்ப சரி யோசிக்க போறீங்க? மக்களுக்கு அரசாங்கத்துடைய கொள்கை என்ன? சொல்லுங்க. இது எங்க இருக்குது இருமொழி கொள்கைங்க? எங்க இருக்கு இருமொழி கொள்கை? பாருங்க, கொள்கைன்னா தனியார் பள்ளிகளிலும் இருக்கணும். ஒரு அரசு கொள்கை அப்படின்னு சொன்னா தனியார் பள்ளியில இருக்கணும், அரசு பள்ளியில இருக்கணும், எல்லா இடத்துலயும் இருக்கணும். கர்நாடகா போங்க, உங்களுடைய தாய்மொழி என்ன? தமிழ் தான். தமிழ். நீங்க கர்நாடகா போங்க, உங்க குழந்தைய கொண்டு போய் நீங்க கர்நாடகாவில் படிக்க வைங்க. ஒரு மொழியாக கண்டிப்பாக கன்னட பாஷையை படிச்சாகணும். இது கொள்கை. பிரைவேட் ஸ்கூல்லையும் படிக்கணும், மெட்ரிக் ஸ்கூல்லையும் படிக்கணும், சிபிஎஸ்சிலையும் படிக்கணும், எல்லாத்துலையும் படிக்கணும். அதுக்கு பேர் கொள்கை. நீங்க அரசு பள்ளியில மட்டும் 2 மொழி சார், நான் பிரைவேட் ஸ்கூல்ல மெட்ரிக் ஸ்கூல்ல எல்லாம் 3 மொழி சார். இது என்ன கொள்கை? இது மக்களை ஏமாத்துற நயவஞ்சக நாடக கொள்கை, கேடுகட்ட கொள்கை. இல்ல 1960ல இருந்தே பின்பற்றப்படுது. இப்பதான் திடீர்னு புதுசா வந்து பாஜக இவ்வளவு கொந்தளிக்குதுன்னா என்ன காரணம்? அப்ப அதுல ஏதோ சம்திங் இருக்குன்னு அர்த்தம். ஏதாவதுங்க, உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அறிவை நீங்க பயன்படுத்தாம 1000 யோசிக்கலாம். ஆனா இருக்கிற டாக்குமெண்ட்டை பாருங்க. தேசிய கல்விக் கொள்கை இப்பொழுது வருகிறது. தேசிய கல்விக் கொள்கையை தேவையில்லாம எதிர்க்கிறது நீங்க வந்து திமுக பார்த்து இந்த கேள்வி கேட்கணும். எதுக்குப்பா இப்ப பேசுறீங்க? 1967 இந்தியை திணிச்சாங்க, நம்ம எதிர்த்தோம். கரெக்ட். நானும் சொல்றேன், 1967 நான் இருந்தா நான் போராடி இருப்பேன் இந்திக்கு எதிரா, இந்தி திணிப்புக்கு எதிரா. ஏன்னா காங்கிரஸ் இந்தியை திணிச்சுது. இப்ப எங்க திணிக்குது? இப்ப மூன்றாவதாக ஒரு மொழி, அதுல பல ஆப்ஷன் இருக்கு. இங்க தமிழகத்துல தெலுங்கு பேசுற பெருமக்கள், கன்னடம் பேசுற பெருமக்கள், மலையாளம் பேசுற பெருமக்கள் ரொம்ப நாளா அவங்களுடைய மொழியை தாய்மொழியா ஒரு மொழியா எடுத்து படிக்கணும்னு கேக்குறாங்க. அதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்குல்ல, படிக்கட்டுமே. ஏன் இந்தி சார்? இல்ல கேரளா, ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். உங்களுக்கு ஹிந்தி பிடிக்கல, ஹிந்தி எடுக்காத, தெலுங்கு படிச்சுட்டு போ. யார் உங்களை இப்ப தடுத்தா? ஏன் பிரெஞ்சு படிங்க. உங்களுக்கு கம்யூனிசம் பிடிக்குதுன்னா இது சைனீஸ் படிங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அரசு பள்ளி மாணவன் மட்டும் 3வது மொழி படிக்கக்கூடாது? உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் வேணும். பிரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் டிஃபரன்சியேஷன் வேணும் சார். இன்னைக்கு ஒரு குடும்பம் சார், ஒரு நடுத்தர குடும்பம், இல்லை ஒரு ஏழை குடும்பம், இல்லை வறுமை கோட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க அரசியல் அறிப்பெல்லாம் வச்சிருங்க. உங்களுடைய இப்போ நீங்க யாருக்கு கமிட் ஆயிருக்கீங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க. மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்நாள் சேமிப்பு அந்த குழந்தைங்களுடைய படிப்புக்கு செலவாகுது பிரதர். ஏன் அரசு பள்ளிக்கு போக முடியல? அரசு பள்ளியில் 2 மொழி. நீங்க என்ன பண்றீங்க சார்? நாங்க 3 மொழி சார், பிரெஞ்சு படிக்கலாம் சார், ஹிந்தி படிக்கலாம் சார். உங்க விளம்பரத்துக்கு, உங்க கல்வி கொள்ளைக்கு நாங்க அழியணுமா சார்? இது தேவைப்படும் போது கத்துக்கட்டும், தேவைப்படும் போது எல்லாருமே கத்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தேவைப்படும் போது எப்படிப்பா கத்துப்ப? நான் கேட்கிறேன், மனசாட்சியோட யோசிக்கவே தெரியாதா உங்களுக்குலாம்? நான் ஒரு கட்டட தொழிலாளி, 800 ரூபாய் எனக்கு கூலி, நான் அரசு பள்ளியில என் பையனை சேர்க்கிறேன். விருப்பப்பட்டு எங்க போய் நான் பிரெஞ்சு கத்துக்க முடியும், எங்க போய் சைனீஸ் கத்துக்க முடியும், எங்க போய் தெலுங்கு கத்துக்க முடியும், எங்க போய் மலையாளம் கத்துக்க முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல வேலைன்னு வரும்போது எல்லாருமே வேற லாங்குவேஜ் கத்துக்க போறாங்க. நான் கேக்குறது அரசு பள்ளிக்கு மட்டும் ஏன் இந்த கர்டைல்மென்ட்? அத பாலிசிங்கறாங்களே, பாலிசி டிசிஷன் சொல்றாங்க. அது என்னங்க உங்களுக்கு கேடு கட்ட பாலிசி? பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லனா அது எப்படிங்க பாலிசி ஆகும்? மெட்ரிக் ஸ்கூல் கொண்டு வாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க, ஆக்ட் போடுங்க. நீங்க வந்து மெட்ரிக் உங்க ஸ்டேட் போர்டு தானே, ஸ்டேட் போர்டு மெட்ரிக் ஸ்கூல்ஸ், ஸ்டேட் போர்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ் கொண்டு வாங்க. இதுதான் வந்து திணிப்புங்கறாங்க. எப்படி திணிப்பாவும்? அரசு பள்ளி ஏழை மாணவன் மட்டும் படிக்க கூடாது, பணக்கார பையன் மட்டும் படிச்சுக்கலாம். இது என்னது? எப்படி எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரீங்க? எப்படி கட்டாயப்படுத்தி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் படிக்கணும், ஹிந்தி தான் வந்து படிக்கணும், மும்மொழி கொள்கை தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க மறைமுகமா தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தி தான் படிக்கணும்னு ஒரு இடம் நீங்க காட்டுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, முறை சொல்லி படிச்சுட்டு வந்தெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. எங்க இருக்குது ஹிந்தி தான் படிக்கணும்னு? அவங்க தான் சொல்றேனே சார், ஃபாரின் லாங்குவேஜ் 10 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இந்தியன் லாங்குவேஜ் 10 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பசங்க படிச்சுட்டு போடுமே, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எது சார் உங்களை தடுக்குது? இல்ல பசங்க எது தடுக்குது நான் சொல்லட்டுமா? எது தடுக்குது நான் சொல்லட்டுமா? அப்படி கேட்கவே இல்ல. யார் சொன்னா பேரண்ட்ஸ் அப்படி கேட்கலன்னு? யார் சொன்னா பேரண்ட்ஸ் அப்படி கேட்கலன்னு? நீங்க கேட்க மாட்டீங்களா? அரசு பள்ளி நீங்க கேட்க மாட்டீங்களா? படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரும் வந்து பாஜக அலுவலகம் முன்னாடி வந்து நின்று எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும், ஹிந்தி வேணும், பிரெஞ்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்களா? அண்ணாமலைட்ட வந்து கேட்டாங்களா? யாருமே கேட்கலையே. அப்படி பார்த்தாலும் கோயம்புத்தூர்ல, சென்னையில, மற்ற பகுதிகளில், கன்னியாகுமரியில பாஜக அலுவலகம் முன்னாடி நின்று வந்து மும்மொழி கொள்கை வேணும்னு கேட்டாங்களா? இது மாதிரி ஒரு அறிவுக்குவாத கேள்வியை என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்சது கிடையாது. இப்ப வேணான்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க மைக்கு தூக்கிட்டு போனீங்களா? அரசு பள்ளியில அரசு பள்ளி பெற்றோர்களை நீங்க சந்திச்சீங்களா?
உங்களுக்கு அவங்களுடைய உள்ள உணர்வு தெரியுமா? டாஸ்மார்க் வேணும்னு எவன் கேட்டான்? டாஸ்மார்க் வேணும்னு எவன் கேட்டான்? எதுக்கு முக்கு திறந்து வச்சு என் குடலை வச்சு என் மக்களை சாவடிக்கிறேன்? எவன் கேட்டான் உங்ககிட்ட டாஸ்மார்க் வேணும்னு? டாஸ்மார்க் வேணாம் 1000 பேர் கேட்டிருக்கான். டாஸ்மார்க் வேணும்னு எவன் கேட்டான்? எதுக்கு ஊரா திறந்து வச்சு எங்களை மக்களை கூட்டிக்க வச்சு சாவடிக்கிறீங்க? என்னங்க கேள்வி இது? இல்ல சார், நீங்க அதை கேள்வி கேளுங்க. இதுக்கு பெற்றோர்கள் கேட்டாங்களா இல்லையா? பெற்றோர் மாணவர்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? ஏங்க நினைக்கல. அச்சோயோ, இருமொழி கொள்கை இருக்கு. சீரியஸா அவங்க சொல்றேன். இத வேணும்னா பாருங்க, இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டோம், நல்ல- அவ்வளவுதானே. நல்ல பொருள் வேணும்னா இன்னொரு லாங்குவேஜ் எங்க போய் கத்துப்பான்? இதுதான் கேள்வி. மறுபடி ஒரே உதாரணத்தை சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சு தொலை மாட்டேது. நான் ஒரு கட்டிட தொழிலாளி, எனக்கு 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் ஒரு நாள் கூலி. நான் வந்து என்னுடைய குழந்தைய அரசு பள்ளியில படிக்க வைக்கிறேன். நான் போய் சைனீஸ் படிக்க வைக்கணும், நான் போய் வந்து ஒரு பிரெஞ்சு படிக்க வைக்கணும், நான் போய் ஒரு ஹிந்தி படிக்க வைக்கணும்னா அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு எங்க வசதி இருக்கு? காசு உங்க அப்பனா கொடுப்பான்னு கேட்கறான் அந்த கட்டிட தொழிலாளி. என்ன பதில் சொல்லுங்க? ஏன் எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்க கூடாது? பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க மட்டும் படிக்கிறான்ல, உங்க விஜய் பையன் படிக்கிறான்ல லண்டனுக்கு போய், ஏன் என் பையன் படிக்கக்கூடாது? இது அந்த கட்டிட தொழிலாளியோட கேள்வி. என்ன பதில்? என்னங்கிறது அவங்க பார்த்து பதில் சொல்லட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அமித்ஷா தமிழகம் வந்திருந்தாரு. திமுக அரசாங்கம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா வந்து ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்லியிருக்காரு, மக்களை வந்து ஏமாத்த பார்க்கறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாஜக திட்டம் வச்சிருக்கு. இப்போ வந்து நீங்களும் கேமராமேனுக்கும் சண்டை வைக்கிறோன்னு வைங்களேன், 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு வைங்க. ஏதாவது ஒரு முடிவு அந்த சண்டைக்கு உண்டு. ஒன்று நீங்கள் ஜெயிப்பீங்க, இல்லை அவர் ஜெயிப்பார். ரியல் ஃபைட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு முடிவு வரும். நீங்கள் அந்த பக்கம் போய் காற்றுல கத்தி வீசுறீங்க, எதிரில் யாரோ ஒரு எதிரி இருப்பதாக நினைத்து கொண்டு கையில் பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் காற்றுல சண்டை போட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு எண்டு இருக்கா? யார் ஜெயிப்பா யார் தோப்பா? இதுதான் தமிழகத்தில் திராவிட அரசியல். திமுகவினுடைய அரசியல் என்னன்னா இவ்வளவுதான். நிஜ பிரச்சனைகள், நிஜ எதிரிகள், அதோடு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க, அதோட சண்டை போட்டீங்க, அதை பற்றி உரையாடினீங்க, அதை எதிர்த்து போராடினீங்க, அதை பற்றி பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. நீ காற்றுல கத்தி வீசினா இல்லை காற்றுல க்ளவுஸை போட்டு இல்லாத எதிரியை குத்திட்டே இருந்தனா கடைசி வரைக்கும் குத்திட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிற பிரச்சனைகளை பற்றி மக்கள் யோசிக்கக்கூடாது, இருக்கிற பிரச்சனைகளை பற்றி ஊடகங்கள் பேசிவிடக்கூடாது, இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பொது புத்தி பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லாத கற்பனையான பிரச்சனைகளை அவங்க வந்து தூக்கி 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 போட்டுட்டே இருப்பாங்க. அது ஏதோ இருக்கிற பிரச்சனை மாதிரியே பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. அதுக்குன்னு 200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அதை மட்டுமே பொழப்பா வச்சுக்கிட்டு மக்கள் இங்கே செத்துட்டு இருப்பான். மக்களுக்கு வந்து அடுத்த ஒரு வாழ்வியல் இருக்காதுங்க. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. போதைப் பொருளில் ஒட்டுமொத்த இளைய தலைமுறையே சீரழிஞ்சு போயிருக்கும். டாஸ்மார்க்கில் அனைத்து குடும்ப தலைவர்களும் சம்பாதிக்கிற காசை போய் அங்கே கொட்டிட்டு இருப்பான். 1000 பிரச்சனை இருக்கும் தமிழகத்தில். அதை பற்றிலாம் பேசாமல் 200 ரூபாய்க்கு அவங்க சொல்கிற இல்லாத பிரச்சனையை பற்றி பேசுவதற்கென்று ஒரு தனி கூட்டம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்காரு. இப்போ வந்து மறுசீரமைப்பு 39 MP சீட்ல இருந்து குறைக்க போறாங்கன்னு எதன் அடிப்படையில் ஸ்டாலின் பேசினார்? எந்த டேட்டா அடிப்படையில் பேசினார்? விகிதாச்சாரம் அடிப்படையில தான் வந்து அந்த மறுசீரமைப்பே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 39 தொகுதியா இருக்கிறது 31 மாறும், 8 தொகுதியா வரும், 8 தொகுதி கம்மியாக போகுது அப்படிங்கிறதான் சிஎம் சொல்றது. சிஎம் சொன்னது. இப்போ வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, சீட்டு அதிகமாக போகுதே ஒழிய குறைய போகிறதில்ல. இது வந்து பொய் குற்றச்சாட்டு, ஏமாத்துறீங்க, மக்களை வந்து பசப்பு அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டார். இப்போ கிளாரிட்டி ஆகிப்போச்சு இல்லை? அப்போ விட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே? இப்போ இந்த கேள்விக்கு என்ன அவசியம் இல்லை? இப்போ மார்ச் 5ஆம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்ட போகிறாங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன், இல்லாத இடத்துல கத்தி வீசிட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. இயற்கை வள சுரண்டல் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துலையும் கேரளாவுக்கு லாரியில் மண்ணும் கல்லும் போயிட்டு தான் இருக்கு. இந்த பக்கம் வந்து தோல் தொழிற்சாலை அமைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வட மாவட்டத்தில் மிச்சம் இருக்கிற மற்ற எல்லா பகுதியும் காலி பண்ண போகிறாங்க. கடலூர் கேப்பரமலையில் நீர்வளம் இருக்கிற அந்த பகுதியில் தான் இவங்களுக்கு தோல் பதனிடும் தொழிற்சாலை கொண்டு வந்த ஆவணமா, மற்ற இடத்துல இடம் இல்லையா. அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ராணிப்பேட்டையிலையுமே வந்து ஒரே ஒரு ஒன்றியம் மட்டும்தான் வறட்சி நிதி வாங்காமல் வளமையான ஒரு ஒன்றியமாக இருக்குது. அந்த இடத்துல தான் இவங்க கொண்டு வரணுமா? ஏன் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மொத்தமாக அழிச்சு எல்லாரும் கேன்சர் வந்து சாகணும், அவ்வளோதானே உங்களுடைய இது? இப்போ இதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க சார். 39-31 ஸ்டாலின் பொய் சொல்லிட்டாரு சார், அந்த பொய்யை நாங்களும் தலையை தூக்கி வச்சுட்டு ஜிங்குன்னு ஆடுவோம் சார்னா என்ன சார் அரசியல் இது? இல்ல, முதலமைச்சரா இப்படி சொல்லும் போது அனைத்து கட்சி சார்ந்திருக்கக்கூடியவங்களும் இதை வந்து நம்பும் போது அனைத்து கட்சி கூட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணும். அனைத்து கட்சி பிளான் பண்ணும்போது அப்புறம் அடுத்து சொல்லுங்க. இல்ல, அதான் விகிதாச்சாரம் அடிப்படையில வந்து தொகுதிகள் வந்து அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
அதே சமயத்துல இன்னொரு பக்கம் வந்து இவங்க இப்படி சொல்றாங்க, விகிதாச்சார அடிப்படையில் வந்துருச்சுன்னா அது எப்படி அதிகப்படுத்துவீங்க, இது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்றாரு. இப்ப இது ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்மெண்டா இதுல இருக்கு. ஒரு ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்கும்போது ஒரு கன்ஃபியூஷனும் இல்லைங்க. நீங்க வந்து அதிகமா கம்மியாகும்னு சொல்லி எந்த டேட்டாவும் இல்லாம பேசுனீங்க. நீங்க வந்து வெறுங்கரண்டியை வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் உங்களை மாதிரிலாம் பேச முடியாது. உங்களை மாதிரியான மோசமான அரசியல்வாதி கிடையாது அவங்கெல்லாம். அவங்க மக்கள் தலைவர், அரசியல் தலைவர், உலகத் தலைவர்கள். அவங்க சொல்ற வார்த்தைக்கு அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க. உங்களை மாதிரி நேத்துக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு அந்தர்பல்ட்டி அடிக்கிறவங்க கிடையாது அவங்க. அவரு வாயில சொன்னது அஷ்யூரன்ஸ். அப்ப நம்ம நம்பலாம். நம்பிதான் ஆகணும். ஏன்னா அவர் அரசியல் தலைவர். ஸ்டாலின் மாதிரி அரசியல்வாதி கிடையாது. அவர் சொன்னது எது மாற்றி பேசியிருக்காங்க, சொன்னதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம், செய்கிறது மட்டும் தான் சொல்லுவோம். இதில் நீங்கள் பேசுறது டேட்டா இல்லாத விஷயம். மும்மொழி கொள்கைன்னு ஒன்று எடுத்தீங்க சார், இந்தி எதிர்க்க போகிறோம் சார். நீங்கள் மக்கள் எல்லாம் உங்களை வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட சீண்ட கூட இல்லை அந்த பிரச்சனை. நீங்கள் வந்து 1967 மக்கள் போராடினாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு வலுவான காரணம் இருந்தது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சி இந்தியை திணித்தது, தமிழகம் எதிர்த்தது. இப்பொழுது மூன்றாவதாக ஒரு மொழி படியுங்கள் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கறது. அந்த மூன்றாவது மொழி உலகத்தினுடைய பல நாடுகளில் இருக்கிற மொழியாக இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இருக்கிற மொழியாக இருக்கிறது. நம்முடைய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வது நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இதுவே இந்தி மட்டும்தான் அந்த மூன்றாவது மொழி என்று சொல்லியிருந்தால் நானே எடுத்து பேசியிருப்பேன். ஆனால் இத்தனை ஆப்ஷன் இருக்கும்போது மக்கள் பேசலை. சீண்ட ஆள் இல்லை. மும்மொழி கொள்கையை பற்றி பேசினீங்க, ஒன்றும் வரல. திமுக காரங்க தான் கறி எடுத்துகிட்டு போனாங்க. அதுவும் இந்திக்கு இங்கிலீஷுக்குமே வித்தியாசம் தெரியலைங்க. இந்தி அழிக்கிறேன்னு இங்கிலீஷை போயிக்கிறாங்க. அது சரி வேலையாகல. உடனே இன்னொரு பிரச்சனை எடுத்து இல்லாத ஒரு கற்பனை எடுத்துகிட்டு வந்து சார் தொகுதியெல்லாம் குறைக்க போகிறாங்க சார் அப்படின்னீங்க. இப்போ அந்த பலூனும் உடஞ்சி போச்சு. அடுத்து வேற ஏதாவது பலூன் ஊதுவாங்க, நீங்களும் அந்த பலூனை தூக்கிட்டு ஓடி அறிவீங்க. நேற்று அமித்ஷா பேசிட்டாரு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஆராசா வந்து திரும்ப அதே விஷயத்தை தான் சொல்றாரு. அப்போ மார்ச் 5ஆம் தேதி இப்போ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ண போகுதுன்னா, நீங்க உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க நடத்துறீங்க, எங்களுக்கு மக்கள் பிரச்சனை 1000 இருக்கு, நாங்க அந்த பிரச்சனையை போய் பார்க்க போறோம். நான் சொன்னல இந்த தோல் தொழிற்சாலை இருக்குல்ல, அதுக்கு எதிராக நம்ம இன்னும் ஒரு வழக்கு ஒன்று போட வேண்டியிருக்கு, அதை பார்ப்போம். மக்கள் பிரச்சனையை பார்ப்போம். காவல்துறையினுடைய அத்துமீறல், காவல்துறையினுடைய லாக்அப் டெத் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கு. மனித உரிமை மீறல் மிகப்பெரிய அளவில் இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு. குற்றவாளிகள் மீது புகார் சொல்லுபவர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். இப்போ உதயநிதி தொகுதியிலே நடந்தது பார்த்தீங்களா? இவ்வளவு பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனை எங்களுக்கு இருக்கு பிரதர். நாங்கள் என்ன உங்களை மாதிரி வந்து அரசியல் தந்திரமா பண்ணிட்டு இருக்கோம்? நாங்கள் மக்களுக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் அமித்ஷா நேற்று பேசினதுன்னா, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் கூட்டணி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இப்போ என்டிஏ கூட்டணி இப்போ தமிழ்நாட்டில் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கேன். இல்லை, இப்போ எனக்கு புரியல. 2024 நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்தோம். 18% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். தமிழக பாஜக மட்டும் 12% வாக்குகளை பெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் நான் 14% வாக்குகளை பெற்றிருக்கிறேன். அப்புறம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு தமிழக அரசியலை நீங்கள் கவனிக்கலன்னு அர்த்தம். இல்லை, நான் கவனிக்காமல் கூட இருந்துட்டு போகிறேன். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து மக்கள் வாக்களித்து உங்களை எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆக்கியிருக்கணும், ஆக்கலை. அப்போ வந்து இது எப்படி வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்புறது? இதே எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற சங்கர் சர்மா அவர்கள் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து ஒரு 2 மீட்டிங் நடத்தினதுக்கு தலைவர் சார் நடிகர்ன்றீங்களா சார், வாவ் அப்படின்னு வந்தீங்க. தமிழகத்தில் 96 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு கட்சி, தமிழகத்தில் பல முறை எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற ஒரு கட்சி. இந்த முறை இப்பொழுது நீங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் 4 எம்எல்ஏ இருக்கு, 18% வாக்குகளை எடுத்திருக்கிற ஒரு கட்சி. சார் என்னதான் இருந்தாலும் எம்எல்ஏ வரலையே சார். இப்போ புரிஞ்சுப்பாங்க மக்கள் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கலாம், உங்களுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கலாம், ஆனால் அது எங்களை மாற்றிடாது, உண்மையை மாற்ற முடியாது. தமிழகத்தில் பாஜக தான் அரசியல் சக்தி. நீங்கள் ஒன்று பாஜகவை திட்டி அரசியல் பண்ணணும், இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக பேசி அரசியல் பண்ணணும். பாஜகவுக்கு தவிர்த்து விட்டு தமிழகத்தில் அரசியலே பண்ண முடியாது. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பிஜேபி. இல்லை, இப்போ அண்மை காலமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம், அதிமுக, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்லாம் வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ யார் கூட்டணியில் இருக்கா அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல். அதுதான் பிரதர், 2024 எந்தெந்த கட்சியெல்லாம் பாஜகவோட கூட்டணியில் இருந்தது? பாமக இருந்தது, அப்புறம் ஐஜேகே இருந்தது, அமமுக இருந்தது, ஓ பன்னீர்செல்வம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது,
அப்புறம் இவங்களாம் அப்படியே இருக்காங்களா இப்போ? இதெல்லாம் இப்போ அப்படியே தான் இருக்காங்க. அதில் என்ன சந்தேகம்? இல்லை இப்போ பாமக வந்து ஒரு சில திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. கருணாநிதி அவர்களுடைய கூட்டணியில் இருக்கும்பொழுது துணைநகரம் திட்டம் வந்தது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கருணாநிதி அவர்களோட கூட்டணியில் இருந்தார். பாமக திமுகவுடைய கூட்டணி துணைநகரம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை நிறுத்தினார் டாக்டர் ராமதாஸ் அவர். அப்போ என்ன அதனை கூட்டணியில் ஆகிடுமா என்ன? அப்போ கூட கருணாநிதி அவர்கள் வந்து சொன்னார், இந்த மாதிரி துணைநகரத்தை நிப்பாட்டிட்டீங்க, நாளைக்கு வந்து ஜன நெருக்கடி அதிகமாகும் போது இதோடைய விளைவுகள் தெரியும் அப்படின்னு சொன்னாரே ஒழிய கூட்டணி கட்சியினுடைய அழுத்தத்திற்கு போராட்டத்திற்கு பணிந்து அவர் வந்து துணைநகரத்தை கைவிட்டார். அதனால ஒரு திட்டம் எதிர்க்கப்படுகிறது, ஒரு மாற்று கருத்து சொல்லப்படுகிறது, ஒரு கொள்கை அளவில் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியாது. கூட்டணினாலே அப்படி தான் இருக்கணும். நீங்கள் இந்த கொத்தடிமை கூட்டணியெல்லாம் பார்த்துட்டு திமுக, விசிக, காங்கிரஸ் இந்த மாதிரி கொத்தடிமை கூட்டணிலாம் பார்த்துட்டு இதுதான் கூட்டணின்னு தப்பாக நினச்சிட்டீங்க. அப்படி இல்லை, இப்படி இருக்கிறது தான் கூட்டணி. ஓகே, அண்ணாமலை அண்மையில் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு. அதே அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதாவை சிறைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க முன்னாள் முதல்வராக இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். பிறந்த நாளுக்கு வாழ்த்து, தமிழருக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அந்த நிலைப்பாடு கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி. இல்லைங்க, நீங்கள் அந்த இந்தியா டுடே பேட்டி நினைக்கிறேன்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டி, அதில் கூட என்ன சொன்னாருன்னா, ஊழல் என்பது தமிழக மக்களை பொறுத்தவரை, தமிழக அரசியலை பொறுத்தவரை ஒரு பழகி போன ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆட்சியில் இருக்கும்பொழுது ஒரு சிஎம்ஏ வந்து ஊழல் வழக்கில் போயிட்டு வந்த கதை இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் அதில் சொல்லலை. அது வந்து சொல்ல வந்த கருத்து என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஊழல் தமிழக அரசியலுக்கு ரொம்பவும் பழக்கப்பட்ட விஷயமாக போய்விட்டது அப்படிங்கிறது அதோடைய கருத்து. தவிர அதை சொல்லி 4 வருஷம் ஆகுது. அந்த ஒரு அண்மை காலமாக அந்த சாஃப்ட் கார்னர் அதிமுக மேலே எதுவும் பாஜக வைக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் தெரியல? இல்லை, இப்போ நேற்று எஸ்பி வேலுமணி, எல் முருகனும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து அருகருகே உட்காந்துருக்கிறாங்க. அதனால கேட்குறேன், போன சிவராத்திரிக்கு திமுகலேருந்து மனோ தங்கராஜன் இருந்தார். ஆமாம், அப்போ என்ன திமுகவும் பிஜேபியும் கூட்டணி என்ன? ஒரு கோயில், இப்போ நான் கூட தான் ஒரு அங்கே இந்த ஈரோடு பக்கம் ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே வந்து அதிமுகவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரபலமும் திமுகவினுடைய ஒரு அறியப்பட்ட ஒரு நபரும் இருந்தாங்க. நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாமி கும்பிட்டோம். கோயிலுக்கு போகும்போது அது என்ன, நேற்று கோயிலுக்கு சிவராத்திரிக்கு போனேன், அங்கே லோக்கல் டிஎம்கே பொறுப்பாளர்கள்லாம் கூட என்ன வரவேற்றாங்க. அது கோவில் இப்போ ஆன்மீகம் அப்படின்னு வரும்பொழுது, ஏன்னா எங்களோட திமுக காரங்க தான் அதிகமாக கோயிலுக்கு போகிறாங்க. நாங்கள்லாம் எப்போ தான் போகிறோம், அவங்க எப்பயுமே கோயிலே கதின்னு உருண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலலாம் வச்சு நம்ம முடிவு வர முடியாது. இல்லை இப்போ எஸ்பி வேலுமணி கொஞ்சம் பாஜகவோட நெருக்கம் காட்டுற மாதிரி தெரியுது. தெரியல, இருக்கட்டும், அதனால் என்ன, கூட்டணி முடிவு பண்ணுற அளவுக்கான அதிகாரமிக்க பதவியில் நான் இல்லை. நான் வந்து மாநில அளவில் தான் பொறுப்பில் இருக்கேன். கூட்டணி எல்லாம் தேசிய அளவில் தான் முடிவு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.